வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். வாழ்க்கையில் நம்ம தத்துவத்தை பற்றி பேசிகிட்ருக்கோம். தத்துவ பேச்சில் நம்மளோட விஷ்ணு இருக்கான். இன்றைக்கி என்ன டாபிக் எடுக்கிறோன்னு பார்க்கணும். ஹாப்பி மார்னிங் சார், எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் சார். நம்ம தொடர்ந்து பிக் பிரெயின்ஸுடைய ஃபிலாசபியும் காமன் மேனுடைய சைக்காலஜியும் பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜார்ஜ் சரோஸோடது பிலீஃப் கேன் டெஸ்ட்ராய் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ அதில் முக்கியமான விஷயம் நம்மளையே கேள்வி கேட்டுக்கிறது நிறுத்திட்டோம் அப்படின்னா பிரச்சனை தான். உதாரணத்துக்கு நம்ம பிலீஃபை நம்புகிறோம் அப்படின்னா, என்னோடய லைஃப்பில் நான் பண்ணது ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்லேயே எடுத்தால் விஜய் மல்லையா எப்படி போண்டி ஆவார், அவர் எப்படி பேங்க்ரப்ட் ஆவார், அந்த தாட்டில் தான் நான் கிங்ஃபிஷர் வாங்கினேன். பட் அந்த கொஸ்டினை நான் கேட்காம விட்டுட்டேன். பிரச்சனை வரும்போது அந்த கேள்வி எனக்கு நான் கேட்காம விட்டுட்டேங்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருந்தது. அதை தான் அவர் சொல்ல வராரா இல்லை நான் தப்பாக புரிஞ்சுக்கிறேன்னா சார்? சரி, அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு தீசிஸ் பண்ணணும். ஒரு இன்வெஸ்ட்டோ வாழ்க்கையில் நீ என்ன பண்ணாலும் ஒரு தீசிஸ் பண்ணணும். தீசிஸ்னால் என்னென்னா, நான் ஏன் இதை பண்ணுறேன் அப்படின்னு. 9லேருந்து 10 பேர் இன்வெஸ்ட் பண்ணுறான்னா 9 பேர் நான் ஏன் இன்வெஸ்ட் பண்ணுறேங்கிறத பற்றியே கவலைப்பட மாட்டோம். புரோக்கர் சொன்னால் அவனை இன்வெஸ்ட் பண்ணுவேன், என் ஃப்ரெண்டு சொன்னால் இன்வெஸ்ட் பண்ணுவேன், ஆனந்த் சார் சொன்னார் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். That is not what it is. Why am I investing? அதான் இன்வெஸ்ட்மெண்ட் தீசிஸ். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் தீசிஸை உனக்கு எழுத தெரியணும். 1 பேஜில் நான் ஏன் ஐடிசி வாங்குகிறேன் அப்படின்னு உன்னால் எழுத முடியும். ஏன்னா நீங்கள் தூக்கத்தில் எழுப்பினா கூட நான் எழுதிடுவேன். நீ என்ன ஸ்டாக் நான் வச்சுருக்கேனோ, என்ன போர்ட்ஃபோலியோவில் என்ன ஸ்டாக் இருந்தாலும் என்னால் நீட்டாக 1 பேஜ் எழுத முடியும். வை ஐ எம் டூயிங் வாட் ஐ எம் டூயிங். அதே மாதிரி ஒரு ஸ்டாக் வானம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணேன்னா, அதே ஃபீல்டில் வை யூ ஆர் பையிங் ஐடிசி, பட் வை நாட் நெஸ்லே, வை நாட் ஹெச்யூஎல்னால் என்னால் எழுத முடியும். நான் ஏன் ஐடிசி வாங்குகிறேன், நான் ஏன் ஹெச்யூஎல் வாங்க மாட்டேன், நான் ஏன் நெஸ்லே வாங்க மாட்டேன், டீட்டெயில்டாக என்னால் எழுத முடியும். ரைட்டாக? முக்கால்வாசி பேர் இது மாதிரி எழுதுறது கிடையாது. வாழ்க்கையில் நான் என்ன பண்ணாலும் இது மாதிரி நான் ஏன் பண்ணேன் அப்படிங்கிறத என்னால் எழுத முடியும். நான் ஏன் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தேன் அப்படிங்கிறத என்னால் ஒரு லைனில் ஒரு பேஜில் எழுத முடியும். கன்சைஸ் கிளியர் ரீசன் வை ஐ ஜாயின் காங்கிரஸ் பார்ட்டி. நான் ஏன் நரேந்திர மோடியை எதிர்த்தேன், ஏன்னா நான் வாஜ்பாயை ரொம்ப எதிர்க்கலை, ஜாலியாக தான் விட்டேன். ரைட்டாக பெருசெல்லாம் பேசலை. நான் வாஜ்பாயை ஏன் எதிர்க்கலை, நான் மோதியை ஏன் எதிர்த்தேன் அப்படிங்கிறத என்னால் டீட்டெயில்டாக ஒரு பேஜ் எழுத முடியும். லாங் பிஃபோர் இன்றைக்கி நீங்கள்லாம் காக்ரோச் ஜனதா பார்ட்டி அதெல்லாம் பேசின அப்புறம் கூட ஃபிலாசபிக்கலி எனக்கு மோதி மேலே பர்சனலாக எந்த இதுவும் கிடையாது. ரைட்டா? ஐடியாலஜிக்கலி ஏன் எனக்கு ஒத்து போகல அப்படிங்கிறத என்னால் எழுத முடியும். ஸோ எனிதிங் இன் லைஃப் வை ஐ எம் டூயிங். நான் ஏன் 54 வயசில் ஏன் இன்டென்ஸாக எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நடந்துட்டு ஏமாற்றிட்டு இருந்தேன். 54 வயசில் ஏன் என்னென்னக்கே ஏமாத்துறதை நிறுத்திட்டு ஏன் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பித்தேன், இன்றைக்கு வரைக்கும் ஏன் பண்ணுறேன், என்னால் சொல்ல முடியும். வை ஐ எம் டூயிங் இட். என்ன பயம். பட் அந்த காரணம் நம்ம எழுதுகிற காரணம் தப்பாக இருந்துருச்சுன்னா அதுக்கு தான் அவங்க என்ன சொல்கிறாங்க தான் இங்கே வர. நீ எதை பண்ணாலும் ஒரு தீசிஸ் எழுதணும். அண்ட் யூ ஹவ் டு கான்ஸ்டன்ட்லி செக் வெதர் த தீசிஸ் இஸ் ரைட் ஆர் நாட். ஓகே, சப்போஸ் அந்த தீசிஸ் தப்பாக இருந்ததுன்னா ஐ ஹாவ் டு சேஞ்ச் மை மைண்ட். இப்போ நான் கியூபிட்ங்கிற ஸ்டாக்கை விற்றேன். நான் விற்றப்புறம் அது ரொம்ப ஏறிடுச்சு. நான் ஏன் விற்றேன்னா, நான் வாங்கினது ஒரு ப்ரமோட்டருக்காக வாங்கினேன். காண்டாம் பண்ணிட்டு இருந்தால் அது ரெகுலர் பிஸ்னஸ் பண்ணுறேன். விற்றம்போது கண்ட்ரோலிங் ஸ்டேக் வித் ப்ரமோட்டர் வித் குவெஸ்டனபிள் பேக்ரவுண்டு போச்சு. தப்பு ரைட்டுன்னு சொல்கிறதுக்கு நான் யாரும் கிடையாது. சந்தேகமான பேக்ரவுண்டு வந்தது. உடனே பெயில் அவுட் பண்ணிட்டேன். நல்லா காசு பண்ணேன், பெயில் அவுட் பண்ணிட்டேன். நாங்கள் இருந்திருந்தேன்னா இன்னும் ப்ராஃபிட் சம்பாதிச்சிருப்பேன். ஆனால் என்னோடய பேசிக் பிரின்சிபலில் செக்லிஸ்ட்டில் இந்த ப்ரமோட்டர் யாருங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஐ பெயில்ட் அவுட்னா வெளியே வந்துட்டேன். என்கிட்ட கம்பெனி ஐபிஓலேருந்து குஜராத் அம்புஜா சிமெண்ட்ஸ் இருந்தது. 10 ரூபா ஷேர், போனஸ்
டிவிடெண்ட் லட்சக்கணக்கில் டிவிடெண்ட் வாங்கியிருப்பேன். ம் நான் போட்ட பணத்தோட பல மடங்கு டிவிடெண்ட்டாக வாங்கியிருப்பேன். குஜராத் அம்பஜா ஓன் ஸ்டார்ட் பண்ணது சஸ்காரியான்னு ஒருத்தன், ப்ரொனவுன்சியேஷன் தப்பாக இருக்கணும். ம் அவன் தான் ஏசிசியும் வச்சுருந்தான். டாடா ஸ்டீல் ஏசிசி வாங்கியிருந்தான். ம் அவன் ஒரு ஃபாரின் கம்பெனிக்கு விற்றான். அப்போ கூட நான் இருந்தேன். ஏன்னா அந்த ஃபாரின் கம்பெனி சிமெண்ட் பண்ணி டிவிடெண்ட் வாங்கிட்டு இருக்கும். டிவிடெண்ட் நிறைய வரும். எனக்கு காசு நல்லா கொழுத்த காசு. 1000 ஷேராக இருந்தது. என்கிட்ட 2000 ஷேர் எங்கள் அப்பா போட்டிருந்தார். 20,000 போட்டோம். அது போனஸ் ஆகி 5000 10,000 ஷேர் ஆச்சு. அது ஒரு மல்டிபிள்ஸ் ஆஃப் தட் வித். இன்றைக்கி அந்த எம்என்சி இந்தியா விட்டு எக்ஸிட் பண்ணணும்னு ஃபோர்ஸ் பண்ணி பெரியப்பா எனக்கு அது வேணும்னு ஒருத்தர் கேட்டு பெரியப்பா அந்த பொம்மையை வாங்கி கொடுத்தோன்னா அன்றைக்கே நான் வெளில போயிட்டேன். ஏன்னா என்னோடய கோர் ஃபிலாசபிக்கு அது ஒத்து வராது. சேம் டே மேனேஜ்மெண்ட் மாற்றின அன்றைக்கி ஐ சோல்டு பண்ணிட்டு ப்ராஃபிட்ஸ் despite my profits. That Peripa sold had one consumer good company, FMCG company. அதை அவர் விற்றுட்டார். இதை அக்வயர் பண்ணுறதுக்கு அதை விற்றார். அதை நான் என்டர் பண்ணேன். அண்ட் ஐ கண்டினியூ டு அக்வயர் இட். இது என்னோட தப்பாக ரைட்டாங்கிறது எனக்கு தெரியாது. எனக்கு இந்த செக்லிஸ்ட் வேலை செஞ்சுருக்கு லைஃப் லாங். அந்த செக்லிஸ்ட்டை நான் கண்டினியூ பண்ணுவேன். அதுக்காக நான் என்ன ப்ரைஸ் பே பண்ணாலும் எனக்கு கவலை கிடையாது. என்னை ட்விட்டரில் ஷேடோ பேன் பண்ணிட்டாங்க, என்னை ஃபேஸ்புக்கில் பேன் பண்ணிட்டாங்க, என் கம்பெனி இருக்குது, என்ன பர்சனலாக பேன் பண்ணிட்டாங்க, அக்கௌண்ட்டும் இருக்குது. என்ன வீடியோ போட்டாலும் அதை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிவிடுவாங்க. ட்விட்டரில் என்னை ஷேடோ பேன் பண்ணிட்டாங்க, இன்ஸ்டாகிராமில் என்னை ஷேடோ பேன் பண்ணிட்டாங்க. தீஸ் ஆர் ஆல் வெரி ஹியூஜ் ஃபார் அ பர்சன் ஹூ இஸ் அ மீடியா பர்சனாலிட்டி. இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய ப்ரைஸ். பட் என்னோடய பிலீஃப் இருக்குல்ல, பிலீஃப் சிஸ்டம், அது எனக்கு வெரி இம்பார்ட்டண்ட். அன்லஸ் த ஃபேக்ட்ஸ் சேஞ்ச் ஐ வில் நாட் சேஞ்ச் மை மைண்ட். பட் கான்ஸ்டண்ட்டாக என் கம்பெனிஸ் எல்லாமே ஏதாவது பேசிக் பாலிசி மாறுதா அப்படின்னு செக் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ லைஃப்லேயும் நான் ஃபண்டமெண்டலாக நினைக்கிறது ஏதாவது மாறுறதா அப்படிங்கிறத நான் செக் பண்ணிகிட்டே இருப்பேன். மாறலையா ஐ வில் ஸ்டே புட். மாறிடுதா வெளில போய்டும். ஓகே சார். ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டோம், அது எனக்கு பிடிச்சிருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, வாழ்க்கையில் எதை பண்ணாலும். இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் என்டர் பண்ணுறேன்னு வைங்க, அந்த நிறைய பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன் லைஃப்பில், நிறைய பிஸ்னஸ்லேயும் வெளியிலேயே வந்திருக்கேன். இது ரொம்ப கிளியர். ரைட் சார். ஸோ வாழ்க்கையில் நாம் எடுத்துருக்கிற டெசிஷன் சரியா அப்படிங்கிறத தொடர்ந்து செக் பண்ணிகிட்டே இருக்கணும். அண்ட் தீசிஸ் இருக்கும், ஏன் நான் பண்ணுறேங்கிறதுக்கு. ஓகே சார், ஃபைன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். நீங்கள் சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் வேணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லாம் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி.